ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விசுவாசம், அதாவது ஃபெய்த்தை பத்தி இப்ப பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டிவ் லேர்னிங் போயிடலாம். இப்ப நம்ம ஆப்ஜெக்டிவ் லேர்னிங் என்ன பார்க்க போறோம்னா வாட்டர் பாட்டில். இன்னும் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப வந்து இதுலதான் பெரிய லெசனே நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப இந்த வாட்டர் கேன் என்ன எழுதியிருக்காங்க? இது வந்து 100% பியூரான வாட்டர் கேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் வாட்டர் கேன் இருக்க கண்டென்ட் எழுதிருக்காங்க. இப்ப இது வந்து நான் 100% பியூரான வாட்டர் கேன் நான் எப்படி நம்புறேன்? ஏன்னா இது வந்து ஒரு கம்பெனியில வந்து நம்ம போட்டிருக்காங்க, அது வந்து உண்மையை போட்டிருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதுவே இந்த வாட்டர் கேனை பாருங்களேன், ஃபுல்லா கிளியரா இருக்கு. இதுவே இந்த வாட்டர் கேன்ல தூசி ஏதாச்சும் இருந்துச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? சீதா நல்லா இருக்காது வாட்டர் கேன் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். இப்ப தூசி இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், நம்புறேன். அதே மாதிரி வாட்டர் கேன் மூடி பாருங்க, சீலாயிருக்கு, லீக் எதுவுமே ஆகும், சீலாயிருக்கு. இப்ப இது என்ன பண்றேன், இது சீலாயிருக்கு, யாருமே ஓபன் பண்ணல. ஏன்னா இது ஓபன் பண்ணி யாரோ வெளியாரோ வந்து டேப் வாட்டரோ ஏதோ வாட்டரோ நம்ம எடுத்துக்கலாம். பட் வந்து இது வந்து சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால நான் என்ன பண்றேன், நம்புறேன் இது வந்து 100% பியூரான. இது எல்லாமே யாருக்கு பண்ணது? எல்லாமே ஒரு வந்து மனுஷன் பண்ணது. பைபிள்ல கூட பாருங்க, எல்லாமே யாரு இருந்தது, ஒரு மனுஷன் வச்சுதான் தேவன் எழுதியிருக்காரு. இப்ப எல்லாமே நம்ம என்ன பண்றோம், நம்புறோம். தேவன் வார்த்தை வந்து சொல்றாங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த மனுஷரை வந்து நம்புறோம். அதே மாதிரி இந்த வாட்டர் கேனை பாருங்களேன், இந்த வாட்டர் கேனை கூட நம்ம நம்புறோம். யாரோ ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்றாங்க, அது வந்து ட்ரஸ்டான பிராண்டு, ட்ரஸ்டான எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையும் அவர் மேல இருக்க நம்ம விசுவாசத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நம்பணும். ஓகே, இப்ப விசுவாசம் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதியும் காணப்படாதது நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. நம்ம இப்ப நம்ம வீட்டுல இருந்து வெளியே போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேரண்ட்ஸ் வந்து நான் நம்ம இப்போ இங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷன் சொல்லுவாங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்பிக்கையா போவோம். ஓகே, அதே மாதிரி தேவன் மேல நம்ம என்ன பண்ணணும்னா நம்பிக்கையா இருக்கணும். எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னா நோவா கதை பார்க்கலாம். நோவா காலத்துல வந்து மழைங்கிறது ஒண்ணுமே இல்லை, மழை பெய்யாது அப்படின்னு இருக்க காலத்துல வந்து தேவன் என்ன சொன்னாரு, நீ வந்து ஒரு படகை கட்டு, அந்த பூமியை வந்து ஜலத்தினால் அழிக்க போற அப்படின்னு மழை பெய்ய. இப்ப அவருக்கு தெரியாது மழைனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணாரு, தேவனை வந்து நம்பினார். தேவனை நம்பி விசுவாசிச்சு பேலையை கட்டினாரு. அதுக்கப்புறம் ஜல வந்துச்சு, அது நம்ம கதை ஃபுல்லா தெரியும்ல. அதே மாதிரி சரி, ஓகே, விசுவாசம்னா என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப விசுவாசம் வந்து நமக்கு எதுக்கு தேவை, எதுக்கு நம்ம வந்து காடை ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விசுவாசம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரட்சிக்கப்படணும். அதாவது பைபிள்ல வந்து ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னா, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் முழு மனதோடு விசுவாசித்து அதாவது தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார் என்று நீ வந்து உன் வாயினால் வந்து நீ அறிக்கை பண்ணா நீ வந்து ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், தேவன் நமக்காக வந்து சிலுவையில வந்து அடிக்கப்பட்டு நம்ம பாவங்களுக்காக எல்லாம் பண்ணாரு அப்படின்னு நம்ம முழு மனதாய் நம்பி நம்ம வந்து வாயினால சொல்லணும். சொன்னோம்னா நம்ம வந்து ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு பைபிள்ல சொல்லு. சரி, ஓகே, விசுவாசம் என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப எல்லாருக்கும் டவுட் வரும்ல, தேவனோட பிள்ளைன்னா யாரு? சர்ச்சில் எல்லாரும் சொல்லுவாங்க நாம எல்லாம் தேவனோட பிள்ளை அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப தேவனோட பிள்ளைனா ஃபர்ஸ்ட் யாருன்னு பாக்கலாமா? தேவனோட பிள்ளைனா அப்படின்னு என்னதுன்னா பைபிள்ல யோவான் வந்து சொல்லியிருக்காரு. யோவான் 1:12 சொல்லியிருக்காரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவரை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களை பிள்ளை ஆக்கும்படி அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. இப்ப என்னதுன்னா நம்ம ஏசப்பா வந்து விசுவாசிக்கிறோம், நமக்காக அடிக்கப்பட்டார் அப்படின்னு, அவர் வந்து 3ஆம் நாள் வந்து உயிர்ப்பித்தார் அப்படின்னு. இதை வந்து நம்ம என்ன பண்றோம், நம்பி அதை வந்து நம்ம வந்து வாய்நாள் அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம என்ன ஆகும்னா தேவனுடைய பிள்ளைகளா மாறும். ஓகே, இப்ப வந்து இதுக்கான ஒரு ஷார்ட்டான ஸ்டோரி பார்த்தலாம். இப்ப ஸ்டோரிக்குள்ள எனக்கு என்ன பார்க்கணும்னா ஆபிரகாமோட கருத்து. ஆபிரகாம் வந்து யாருன்னு சொல்லுவாங்க, விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆபிரகாம் வந்து அவரோட அப்பாவோட ஊர்ல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா தேவன் வந்து ஒரு நாள் வந்து ஆபிரகாம கூப்பிட்டு, நீ வந்து உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தை விட்டுட்டு வா, நான் உனக்கு ஒரு இடத்த காமிக்கிறேன், அந்த இடத்துக்கு போய் அங்க இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப வந்து ஆபிரகாமுக்கு வந்து எங்க போறோம், ஏன் போறோம், எப்படி போறோம், எத்தனை நாள் போவோம் எதுவுமே தெரியாதவருக்கு.
ஆனாலும் தேவன் பேர்ல விசுவாசமா இருந்து அவர் கூட்டிட்டு போன தேசத்துக்கு எல்லாம், அதாவது வழியில கூட்டிட்டு போன எல்லா இடத்துக்கும் அவர் போய் எல்லாமே தேவன் பேர்ல நம்பிக்கையா இருந்து அவர் செஞ்சனால, விசுவாசமா இருந்ததுனால அவருக்கு அது என்னன்னா நீதியா எண்ணப்பட்டது அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதே மாதிரி ஆபிரகாம் வயது 100 வயது ஆகும்போது, இப்ப சாராளுக்கு 90 வயதா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் கிட்ட கேட்பாங்க 2 பேரும். அதோட தேவன் என்ன சொல்லுவாரு, நீங்க வெளியே பாரு, ஆபிரகாம் வெளியே பாரு, வானத்துல இருக்க நட்சத்திரத்தினால என்ன முடியுமா அப்படின்னு கேட்பாரு. என்ன முடியாது, அவ்வளவு நிறைய இருக்கு. அதே மாதிரிதான் உன் ஜனங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல அதுக்கப்புறமேட்டுக்கு நீ கடற்கரையில இருக்க மணலை பாரு, அதே போலதான் உன் ஜனங்கள் எல்லாரும் இருப்பாருங்க, அவ்வளவு ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த வார்த்தையை இப்ப சொன்னோன்னா அவர் விசுவாசிச்சார். நம்மளாம் என்ன யோசிப்போம், அவருக்கே குழந்தை இல்ல, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு தாட் பண்ணுவோம்ல. பட் அப்படி இல்லாம அவர் என்ன பண்ணாரு, விசுவாசிச்சார். அதனால அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறந்த அப்புறம் சகல ஜனங்களும் உண்டாங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தேவன் பேர்ல எல்லாமே நம்ம விசுவாசிக்கணும். நம்ம ஏதோ ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, தேவன் நம்மளுக்கு செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகும்படி உதவி செய்யணும். இன்னைக்கு ஃபெய்த்துக்கான இந்த ஒரு வசனம் பார்க்கலாம். உன் சுய புத்தி மேல் சாராமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்தும். அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம நாலேஜ் வச்சு நம்ம போகாம நம்ம தேவன் பேர்ல அவரோட இதுல ட்ரஸ்ட் பண்ணணும். அவரோட பிளான்ஸ் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி அவர் காட்டுற வழியில எல்லாம் நம்ம போனோம்னா நம்ம தேவனுடைய பிள்ளையாக முடியும், ரட்சிக்கப்பட முடியும். அவர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்வார். சரி, ஓகே, அடுத்த வாரம் அடுத்த ஒரு ஆப்ஜெக்டிவ் லேர்னிங்கோட பார்க்கலாம். பாய்.